நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. உங்க வாழ்நாள் முழுக்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. ஆனா ஒரு கடுமையான பஞ்சத்துல உங்க வாழ்வாதாரம் எல்லாமே முழுசா போயிடுது. கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா. அதுவும் உங்க 80வது வயசுல உங்க சொந்த அரசாங்கத்துக்கே வரி கட்டுறதுக்காக தெருவுல நின்னு கையேந்தி பிச்சை எடுக்கிறீங்க. இதெல்லாம் கேட்க ஒரு நவீன கால கொடூரம் மாதிரி தோணுது இல்லையா? கண்டிப்பா. ஆனா இது ஏதோ கற்பனை கதை இல்ல. 1400 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிஜ சம்பவம். எக்ஸாக்ட்லி. இத நேர்ல பார்த்தா அந்த தேசத்தோட ஆட்சியாளர் எடுத்த முடிவு இருக்கு பாத்தீங்களா? அது உலக வரலாற்றிலேயே சோஷியல் செக்யூரிட்டி, அதாவது சமூக பாதுகாப்புங்கிற கருத்தாக்கத்தையே முழுசா மாத்தி எழுதுச்சு. உண்மையிலே அது ஒரு மிகப்பெரிய மைல்கல். ஆனா அத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான டேட்டாவும் நம்ம பார்க்கணும். 1995ல உலக அளவுல 60 வயசை கடந்தவங்களோட எண்ணிக்கை சுமார் 54 கோடியா இருந்துச்சு. சரி. 2050ல இது 210 கோடியா உயரும்னு எதிர்பார்க்கப்படுது. அதாவது நாம எல்லாருமே அந்த பருவத்தை நோக்கி தான் ரொம்ப வேகமா பயணம் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா. ஆமா, நாம யாருமே முதுமையிலிருந்து தப்பிக்க முடியாது. கரெக்ட். அதனால முதியோர்களை நாம எப்படி பார்க்கறோம் அப்படிங்கிறது தான் நாளைய சமூகம் நம்மளை எப்படி பார்க்க போகுதுங்கிறதுக்கான அளவுகோல். மிகச்சரியான வார்த்தைகள். இப்ப பாத்தீங்கன்னா, நாம வாழ்ற இந்த நவீன காலகட்டத்துல முதியோர்களை ஒரு சுமையா பாக்குற மனநிலை நிறைய பேர்கிட்ட இருக்கு. ஆனா மனித வாழ்க்கையோட டிசைனை நாம உற்று நோக்குனா அதுல ஒரு ரொம்ப நேர்த்தியான சுழற்சியை காண முடியும். சுழற்சின்னு சொல்றது அந்த குழந்தை பருவம், இளமை, முதுமை, அதானே? அதேதான். ஒரு குழந்தை பிறக்கும்போது எவ்வளோ பலவீனமா இருக்கு, அப்புறம் இளமையில அபரிமிதமான பலத்தை பெறுது. ஆனா அந்த பலம் ஒரு கட்டத்துல மெல்ல மெல்ல குறைஞ்சு மறுபடியும் அதே பலவீனமான முதிய பருவத்துக்கே மனிதன் தள்ளப்படுறான். ஒரு ஃபுல் சர்க்கிள் மாதிரி. ஆமா, இது இயற்கையோட ஏதோ ஒரு குறைபாடு கிடையாது. மனிதனோட கர்வத்தை உடைக்க இறைவன் செஞ்சிருக்க மிக துல்லியமான வடிவமைப்பு இது. நாம உச்சக்கட்ட பலத்தோட இருக்கும்போது இந்த அதிகாரம் நிரந்தரம் இல்ல அப்படிங்கறத நமக்கு நாமே உணர்த்திக்கிறதுக்கான ஒரு உளவியல் கருவிதான் முதுமை. இந்த டிசைனை நாம தத்துவார்த்தமா புரிஞ்சுக்கிறோம். ஆனா யதார்த்தத்துல அது அவ்வளோ ஈஸியா இல்லையே. அதுவும் உண்மைதான். ஒரு ஸ்மார்ட் போன் பேட்டரி உழைக்க உழைக்க தேஞ்சு போற மாதிரி மனித உடலும் தேயுது. ஆனா பேட்டரி குறைஞ்ச போன நம்ம தூக்கி எறியறது இல்ல, ஒரு பவர் பேங்க்ல கனெக்ட் பண்றோம். ஏன்னா உள்ள இருக்கிற டேட்டா அவ்வளோ முக்கியம். எக்ஸாக்ட்லி. முதியவர்கள் கிட்ட அந்த டேட்டாங்கிற வாழ்நாள் ஞானம் முழுசா இருக்கு. ஆனா ஒரு கட்டத்துல அவங்க தங்களோட அடிப்படை தேவைகளுக்கே மத்தவங்கள சார்ந்திருக்க வேண்டிய நிலை வரும்போது சமூகம் அவங்கள ஒரு சுமையா பார்க்க ஆரம்பிக்குது. இந்த முரண்பாட்டை நாம எப்படி அப்ரோச் பண்றது? நீங்க சொன்ன அந்த பவர் பேங்க் உதாரணம் ரொம்ப ஆப்டா இருக்கு. ஆன்மீகம் அந்த பவர் பேங்கா தான் செயல்படுது. முதுமையோட தள்ளாமைங்கிறது மனித வாழ்வோட ஒரு நிரபராதி காலம். நிரபராதி காலம் ஆழமான வார்த்தை. ஆமா, இதனாலதான் இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இறைவா தள்ளாமையில இருந்தும் முதுமையோட அதீத பலவீனத்திலிருந்தும் உன்கிட்ட நான் பாதுகாப்பு தேடுறேன்னு தொடர்ந்து பிரார்த்தனை செஞ்சிருக்காங்க. அட அப்படியா? அவங்களே அப்படி பிரார்த்தனை பண்ணிருக்காங்களா? கண்டிப்பா. இதோட உளவியல் என்னன்னா, ஒரு மனிதனோட கண்ணியம் அவனோட முதுமையில அவன் மத்தவங்கள சார்ந்து இருக்கும்போது எந்த வகையிலையும் குறைஞ்சிடக்கூடாதுங்கிறது தான். சரி, அப்போ சமூகமா நாம அவங்களுக்கு என்ன பண்ணணும்? ரொம்ப அடிப்படையான 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்னு, அவங்கள பார்த்ததும் புன்னகையோட முகம் மலர்ந்து சலாம் சொல்றது, அதாவது முகமன் கூறுவது. 2வது, அவங்க வயசுக்கான முழுமையான மரியாதையை அளிக்கிறது. ஒரு முதியவரை பார்த்ததும் முதல்ல சலாம் சொல்றது, அது எந்த அளவுக்கு ஒருத்தரோட மனநிலைய மாத்தும்? அதாவது அது வெறும் ஒரு சமூக சம்பிரதாயம் தானா, இல்ல அதுக்குள்ள வேற ஏதாச்சும் உள்ளவியல் இருக்கா? அது வெறும் சம்பிரதாயம் கிடையாது. அது ஒரு பவர் டைனாமிக், அதாவது அதிகார சமநிலையை உருவாக்குது. அதிகார சமநிலையா? கொஞ்சம் விளக்குங்களேன். இப்போ இளமையில இருக்கிறவன் இயல்பாவே அதிகாரம் பொருந்தியவனா உணர்றான். முதியவர் பலவீனமானவரா உணர்றாரு. நடந்து போறவர் தான் உட்கார்ந்து இருக்கிறவருக்கும் சிறியவர் தான் பெரியவருக்கும் முதல்ல முகமன் கூறணும்னு இஸ்லாம் சொல்லுது. ஓ, சிறியவங்க தான் பெரியவங்களுக்கு முதல்ல விஷ் பண்ணணும். ஆமா, இதோட காரணம் என்னன்னா, அதிகாரம் உள்ளவன் பலவீனமானவனை தேடி போய் அவனுக்கு பாதுகாப்பு உணர்வை கொடுக்கணுங்கிறதான். முதியவர்களை மதிக்காதவன் நம்ம சமுதாயத்தை சார்ந்தவனே அல்ல அப்படின்னு கடுமையான எச்சரிக்கை வரதுக்கு ஆணிவேரே இதுதான். அப்போ அந்த கர்மா அல்லது செயல் ஓட விளைவு இதுல எப்படி வேலை செய்யுது? ஒரு இளைஞன் ஒரு முதியவரை மதிக்கும்போது அவன் முதியவனாகிற காலத்துல அவனை மதிக்க இறைவன் வேறொருவரை நிச்சயமா உருவாக்குவான். சூப்பர். அதே சமயம் அவங்களோட உடல் தளர்ச்சியை கண்டு, உதாரணமா அவங்க கட்டுப்பாட்டை இழந்து சிறுநீரோ மலமோ கழிச்சிட்டா, அவங்கள அப்படின்னு வெறுத்தா, அது அவனுக்கான உளவியல் எச்சரிக்கை. நாளைக்கு அதே நிலை அவனுக்கும் வரும். இது கேட்கறதுக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆனா புத்தகத்துல படிக்கும்போது இந்த ஆன்மீக விதிகள் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு.
நம்ம கொஞ்சம் பிராக்டிக்கலா பேசுவோமே. கண்டிப்பா சொல்லுங்க. இன்னைக்கு கணவனும் மனைவியும் வேலைக்கு ஓடுறாங்க. பொருளாதார நெருக்கடி, இஎம்ஐ, ஆபீஸ் டென்ஷன் இதையெல்லாம் துமந்துட்டு வீட்டுக்கு வரும்போது வயசான அப்பா அம்மா ஒரே கேள்வியை 5வது முறையா கேக்குறாங்க. நடக்கிறது தான். இல்லனா ஒரு சின்ன வேலையை செய்ய மணிக்கணக்கா டைம் எடுக்கறாங்க. அந்த நேரத்துல நம்ம பொறுமை காத்துல பறந்துடுது. அங்க கோபம் வர்றது மனித இயல்பு தானே. இந்த ஆன்மீகம் அந்த உச்சக்கட்ட விரக்தியில எப்படி ஒரு மனிதனுக்கு ஹெல்ப் பண்ணும்? நீங்க கேக்குறது ரொம்ப யதார்த்தமான கேள்வி. சோர்வுல கோபம் வர்றது இயல்புதான். ஆனா அங்கதான் ஆன்மீகம் ஒரு மிகப்பெரிய சைக்கலாஜிக்கல் பேரியர், ஒரு உளவியல் தடைய உருவாக்குது. எப்படி? பெட்ரோல் முதுமையை அடையும் போது அவங்கள பார்த்து சி அப்படின்னு ஒற்றை சொல்ல கூட சொல்லிடக்கூடாதுன்னு அது ரொம்ப கடுமையா கட்டளையிடுது. சீங்கிற அந்த ஒரு சின்ன வார்த்தை தானே. அது சின்ன வார்த்தை இல்ல. அந்த வார்த்தைக்கு பின்னாடி நீங்க எனக்கு ஒரு பாரம் அப்படிங்கிற மிகப்பெரிய நிராகரிப்பு இருக்கு. அந்த நிராகரிப்பு ஒரு முதியவரோட இதயத்தை சுக்குநூறாக்கிடும். உண்மைதான். நம்ம கோவத்தை அவங்க மேல காட்டிடக்கூடாது. எக்ஸாக்ட்லி. நீங்க எவ்வளவு கோபமா இருந்தாலும் உங்க உடல் மொழியோ வார்த்தையோ அவங்கள காயப்படுத்தக்கூடாது. அதுக்காகத்தான் அவங்க கிட்ட பணிவு என்னும் இறக்கையை தாழ்த்தி நடங்க அப்படிங்கிற ஒரு ஆழமான உருவகம் பயன்படுத்தப்படுது. பணிவு என்னும் இறக்கையை தாழ்த்துவது கேட்கவே ஒரு கவிதை மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. ஒரு தாய்ப்பறவை எப்படி தன் குஞ்சுகளை பாதுகாக்க சிறகுகளை விரித்து அரவணைக்குமோ அப்படிப்பட்ட ஒரு மென்மையான அரவணைப்பு. அதிகாரம் நம்ம கையில இருந்தாலும் நாமளே அதை கீழே இறக்கி வைக்கிறது. மிகச் சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த அதிகாரத்தை விட்டு கொடுக்கறது மட்டும் இல்லாம, இறைவா, நான் ஒன்னும் அறியாத சிறு பிள்ளையா இருந்தப்போ அவங்க என்ன பரிவோட வளர்த்தது போல இன்னைக்கு பலவீனமா இருக்கிறவங்க மேல நீ கருணை காட்டுவாயாக அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணும். இது நிஜமாவே ஒரு தெரப்பி மாதிரி வேலை செய்யும் போலயே. முடியாம சொந்தமா சாப்பிட முடியாம இருந்தீங்கங்கறத உங்களையே திரும்பி பார்க்க வைக்குது. ஆமா, அந்த கோபம் அப்படியே காணாம போயிடும். வயதான பெற்றோரை பெற்றும் அவங்களுக்கு பணிவிடை செஞ்சு இறைவனோட அன்பை பெற்று சொர்க்கத்துக்கு செல்லாதவனோட நிலை ரொம்ப பரிதாபகரமானதுன்னு சொல்லப்படுறதுக்கு காரணமே இதுதான். அது வெறும் கடமை கிடையாது, உங்களுக்கான மிக உயர்ந்த ஆன்மீக முதலீடு. தனிப்பட்ட கோபங்களையும் சோர்வுகளையும் தாண்டி ஒரு மனிதன் இந்த மரியாதையை எப்படி செயல்ல காட்ட முடியுங்கிறதுக்கு வரலாற்றுல நிறைய பதிவுகள் இருக்குன்னு சொன்னீங்க. அந்த மிஸ்வாக் குச்சி சம்பவம் இருக்குல்ல? ஆமா, நபிகளார் ஒருமுறை கனவுல பல் துளக்கிற குச்சியான மிஸ்வாக்க சிறியவருக்கு கொடுக்க முற்பட்டப்போ பெரியவருக்கே முதல்ல கொடுக்கணும்னு பணிக்கப்பட்டாங்க. கனவுல நடக்கிற ஒரு சின்ன விஷயத்துல கூட வயசுக்கு முன்னுரிமைங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது அவங்களோட ஆழ்மனதோட வெளிப்பாடு. அது மட்டுமா, இஸ்லாமிய வரலாற்றுல மிகச்சிறந்த அறிஞர்கள்ல ஒருவரான இமாம் ஷாஃபி அவங்களோட வாழ்க்கைய பாருங்க. ஆமா, அவங்களோட ஆசிரியர் இமாம் மாலிக் அவங்க கிட்ட படிக்கும்போது புத்தகத்தோட பக்கங்களை சத்தமே வராம ரொம்ப மெதுவா திருப்புவாராம். தான் ஆசிரியர் இருக்கிற திசைய பார்த்து தண்ணி குடிக்க கூட கூச்சப்படுவாராம். அட, புத்தகத்தை திருப்புற சத்தம் கூட மரியாதை குறைவுன்னு நினைக்கிறது ஒரு உச்சக்கட்ட பணிவு. இது சத்தத்தை குறைக்கிறத பத்தி மட்டும் இல்ல, தன் இருப்பையே ஒரு முதியவருக்கு முன்னாடி எவ்ளோ தனிவா வச்சுக்கிறோங்கிறது பத்தினது. கண்டிப்பா. இதோட விளைவாத்தான் இமாம் ஷாஃபிக்கு அவரை உசிரா மதிக்கக்கூடிய ரஃபி அப்படிங்கிற மாணவர் கிடைச்சார். இது நாம முன்னாடி பேசினா அந்த கர்மாவோட சுழற்சிக்கான நேரடி உதாரணம். ரொம்ப உண்மை. இது மாதிரி இன்னொரு சம்பவமும் அலி அவங்க வாழ்க்கையில நடந்துச்சு இல்லையா? ஆமா, ஒரு குறுகமான பாதையில அலி நடந்து போயிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒரு வயசான யூதர் ரொம்ப மெதுவா தள்ளாடி நடந்து போயிட்டு இருந்தாரு. அலி நினைச்சிருந்தா ஈஸியா அவரை முந்திட்டு போயிருக்கலாம். ஆனா ஒரு முதியவருக்கு இணையாவோ இல்ல அவரை முந்திக்கிட்டோ நடக்கிறது மரியாதை குறைவுன்னு கருதி அவர் பின்னாலேயே தன் நடையோட வேகத்தை குறைச்சு ரொம்ப மரியாதையா நடந்து போனாரு. கிரேட். இத திரும்பி பார்த்த அந்த முதியவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டாரு. இது உண்மையிலே ஒரு மனதோட திறப்பு தான். நம்ம உடல் மொழி எப்படி ஒருத்தரோட உளவியல் மரியாதையை தீர்மானிக்குதுன்னு பாருங்க. எந்த பெரிய விவாதமும் அங்க நடக்கல. ஆமா, எந்த பிரச்சாரமும் இல்ல. தான் முந்தி செல்லக்கூடிய அதிகாரம் இருந்தும் ஒரு முதியவருக்காக தான் வேகத்தை குறைச்ச அந்த ஒற்றை செயல் அந்த யூத முதியவரோட ஒட்டுமொத்த பார்வையே மாத்திருக்கு. அவர் இஸ்லாத்தோட மாண்பு கண்டு வியந்து அதை ஏத்துக்கிட்டாருன்னு பார்க்கும்போது மரியாதைங்கிறது எவ்வளவு பெரிய சமூக கருவின்னு புரியுது. கேள்வி ஒன்னு இருக்கு. என்ன கேள்வி? ஒரு அரசாங்கம் எப்படி தன் கட்டமைப்புக்குள்ள இந்த மரியாதையை கொண்டு வருதுங்கிறது தான். மிகச்சரியான கேள்வி. தனிமனித கருணைங்கிறது பலவீனமானது. மனிதர்கள் மாறலாம். ஆனா பல லட்சம் மக்களை நிர்வகிக்கிற ஒரு அரசு இயந்திரம் முதியோர்களுக்கான இந்த மரியாதைய எப்படி ஒரு சட்டமா மாத்துது? நாம ஆரம்பத்துல பேசின அந்த உமர் அவங்களோட சம்பவத்துக்கே இப்ப வருவோம். உலகத்தோட மிகச்சிறந்த நிர்வாக மாடல்கள்ல ஒண்ணு. உமர் அவங்களோட ஆட்சி காலம். ஒரு நாள் வீதியை கடந்து போகும்போது
ஒரு முதிய யூதர் மக்கள் கிட்ட யாச்சகம் கேக்குறத பாக்குறாங்க. நாம எபிசோட் ஆரம்பத்துல சொன்ன அதே 80 வயசு முதியவர். ஆமா, அவரேதான். உமர் அவர்கிட்ட போய் இந்த வயசுல ஏன் கையேந்திரீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு அவர், நான் அரசுக்கு ஜிஸ்யா, அதாவது வரி கட்டணும், என்னால உழைக்க முடியல, அதனால பிச்சை எடுக்கிறேன்னு சொல்றாரு. இத கேட்டதும் உமருக்கு எப்படி இருந்திருக்கும்? ஒரு ஆட்சியாளரா உமர் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகிறாரு. இத புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு சாதாரண அரசியல்வாதியா இருந்திருந்தா, உங்களுக்கு வசதி இல்லையா, சரி இந்த வரிய கட்ட வேண்டான்னு ஒரு சலுகையை அறிவிச்சிட்டு போயிருப்பாரு. ஆனா உமர் அப்படி பண்ணல. அவர் அப்படி பண்ணல. உடனே அந்த முதியவரை தன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் சாப்பாடு போட்டு அவருக்கு தேவையான பணத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அரசு கருவூல அதிகாரியை அழைச்சு ஒரு கடுமையான உத்தரவை பிறப்பிச்சாரு. என்ன உத்தரவு? இவர் இளைஞரா பலத்தோட இருந்தப்போ இவர்கிட்ட வரிய வசூலிச்சுட்டு வயசான காலத்துல இவரை புறக்கணிக்கிறது அநீதியாகும் அப்படின்னு முழங்கினாரு. அந்த முதியவரோட வரிய முழுமையா ரத்து செஞ்சதோட மட்டும் இல்லாம பைத்துல் மால்ல இருந்து பென்ஷன் கொடுத்தாரு. எக்ஸாக்ட்லி, அரசு கஜானாவான பைத்துல் மால்ல இருந்து இது போல உழைக்க முடியாத முதியவர்கள் எல்லாருக்கும் வாழ்நாள் முழுக்க உதவித்தொகை வழங்க உத்தரவிட்டார். வாவ்! இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகள்லயும் அமெரிக்காவிலே நாம பாக்குற முதியோர் உதவித்தொகை, சோஷியல் செக்யூரிட்டி திட்டங்கள் எல்லாமே நாம ரொம்ப நவீனமான ஒரு கண்டுபிடிப்பா பெருமைப்படுறோம். ஆனா எந்த ஒரு ஐக்கிய நாடுகள் சபையும் இல்லாத, மனித உரிமைகள்ங்கிற வார்த்தையே புழக்கத்துல இல்லாத 1400 வருஷங்களுக்கு முந்தைய ஒரு காலகட்டம் அது. ஆமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு இஸ்லாமிய அரசு எப்படி தன் குடிமக்களை, அதுவும் வேற மதத்தை சார்ந்த முதியவர்களை கூட தன் சொந்த குடும்பம் போல பராமரிச்சதுங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த ஆவணம். அதிகாரம் கருணையா மாறின தருணம் இது. இது ஒரு ஆட்சியாளரோட நின்னுடல. அவருக்கு பின்னாடி பல வருஷங்கள் கழிச்சு வந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவங்களும் பஸ்ரா கவர்னருக்கு இதே மாதிரி ஒரு கடிதம் எழுதினாங்க. உழைக்க முடியாத முதியவர்களுக்கு அரசோட கருவூலத்திலிருந்து உதவித்தொகை வழங்குங்கன்னு உத்தரவிட்டாங்க. தனிமனிதனோட கருணை எப்படி அரசமைப்போட நீதியா மாறுச்சுங்கிறதுக்கான பெரிய சான்று இது. கண்டிப்பா. அரசு இயந்திரங்கிறது எண்களும் சட்டங்களும் சம்பந்தப்பட்டது மட்டும் கிடையாது. அது நேரடியாக மனித உணர்வுகளோட எப்படி தொடர்பு கொள்ளுதுங்கிறதுக்கு வரலாற்றுல இதயத்தை உழுக்கிற இன்னொரு சம்பவமும் இருக்கு. அபு உஹைஸ் அவங்களோட கதை தானே? ஆமா, ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தோட அதிபதி யாருமே அற்ற ஒரு முதியவருக்காக எப்படி துடிதுடிச்சு போனாருங்கிறத விளக்குற கதை. அத பத்தி பேசலாமா? நிச்சயமா. உமர் அவங்க ஹஜ் பயணம் போயிட்டு இருக்கிற வழி அப்புவா அப்படிங்கிற இடத்துல தங்கியிருக்காங்க. அப்போ ரொம்ப வறுமையான நிலையில ஒரு முதியவர் அங்க வராரு. அவரு ரொம்ப காலமா உலக தொடர்புகள்ல இருந்து விலகி மலைமுகடுகள்ல ஆடு மேய்ச்சு வாழ்ந்தவர். சரி. அவர் உங்களோட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்திருக்காங்களான்னு கேக்குறாரு. அடப்பாவமே! அதாவது நபிகளார் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சது கூட அந்த முதியவருக்கு தெரியல. அவர் அவ்வளோ தனிமையில வாழ்ந்திருக்காரு. ஆமா, உமர் அவங்க ரொம்ப வலியோட அவங்க பிரிஞ்சிட்டாங்கன்னு சொன்னதும் அந்த முதியவர் ஒரு சிறு பிள்ளைய போல குலுங்கி அழுவுறாரு. அந்த தனிமை எவ்வளோ கொடியது! அந்த அழுகை அங்கிருந்த எல்லாரையும் உறைஞ்சு போக வைக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு அடுத்து யார் ஆட்சி செய்யறான்னு அவர் கேட்க அபூபக்கர்னு உமர் சொல்றாரு. அவரும் இறந்துட்டாருன்னு சொன்னதும் முதியவர் திரும்பவும் தேம்பி அழுவுறாரு. அப்புறம் உமர் பத்தி கேட்டாரா? ஆமா, கடைசியா இப்போ உமர் ஆட்சியில் இருக்காருன்னு சொன்னதும் உமர் வந்திருக்காரான்னு அவரு கேக்குறாரு. அப்போதான் உமர் தன்னை வெளிப்படுத்திக்கிறாரு. அந்த முதியவர் பேருதான் அபு உஹைஸ். நபிகளார் கையால உணவுருந்தியவர். கடும் பஞ்சத்துல தன் ஆடுகளை இழந்து சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம தவிச்சிருக்காரு. ஒரு மாபெரும் சக்கரவர்த்திக்கு முன்னாடி தன் வறுமையை சொல்லி ஒரு முதியவர் நிக்கிறாரு. அந்த அதிகாரத்தில் இருப்பவர் இதை ஏதோ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளமா, அதாவது ஒரு நிர்வாக பிரச்சனையா பார்க்காம அதை எப்படி ஃபேஸ் பண்ணாருங்கிறது தான் இங்க முக்கியம். உமர் அவங்க இது ஒரு நிர்வாக பிரச்சனையா கண்டிப்பா பார்க்கல. தன் ஆட்சியின் கீழ் ஒரு முதியவர் இவ்வளவு கொடூரமான வறுமையில தள்ளப்பட்டிருக்காருங்கிறத உணர்ந்ததும் அவர் உடைஞ்சு போயிடுறாரு. என்ன பண்ணாரு? தன் ஒட்டகத்தோட கயிற்ற பிடிச்சுக்கிட்டு மணல் அப்படியே குத்த வச்சு உட்கார்ந்துடுறாரு. அன்னைக்கு முழுக்க அவர் எதுவும் சாப்பிடவே இல்ல. ஒரு நாட்டின் தலைவர். ஆமா, அந்த முதியவருக்கு உடனடியா உதவி செஞ்சுட்டு ஹஜ் முடிஞ்சு திரும்பும்போது நான் நிச்சயமா உங்களை சந்திச்சு பொறுப்பேத்துக்கிறேன்னு வாக்குறுதி அளிச்சுட்டு போறாரு. இது ஒரு கார்ப்பரேட் சிஇஓ அல்லது ஒரு நாட்டோட தலைவர் தன் நிர்வாகத்தோட தோல்வியை நேரடியா உணர்ற தருணம் மாதிரி இருக்கு. அவர் எந்த கமிட்டியும் அமைக்கல, எந்த அதிகாரியும் கூப்பிட்டு கத்தல. அவர் மணல்ல உட்கார்ந்து அழுவுறாரு. தன் பொறுப்புணர்வோட சுமை அவர் அப்படி அழுத்துது. ஹஜ் முடிஞ்சு திரும்பினதும் அவர் அபூ உகைஸ சந்திச்சாரா? அதுதான் மிகப்பெரிய சோகம். உமர் திரும்பி வந்தப்போ அந்த முதியவர் 3 நாளைக்கு முன்னாடியே இறந்துட்டாருங்கிற செய்தி தான் காத்திருந்துச்சு. ஓனோ! உமர் நேரா அந்த மண்ணறைக்கு, அதாவது கப்ரிடிக்கு போறாரு. அங்க தொழுதுட்டு ஒரு குழந்தைய போல தேம்பி தேம்பி அழுகுறாரு. அபூ உகைஸ்,
உனக்கு நாங்க செய்யற அற்பமான உதவிய விட இறைவன் தாங்கிட்ட உள்ளத உனக்கு வழங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டான்னு ரொம்ப நெகிழ்ந்து சொல்றாரு. ரொம்ப எமோஷனலான தருணம் இது. அதுக்கப்புறம் அந்த முதியவரோட குடும்பத்தை மதீனாவுக்கே அழைச்சிட்டு வந்து தான் சொந்த செலவுல கடைசி வரைக்கும் பராமரிக்கிறார் உமர். முதியோர்களுக்கான கண்ணியம்ங்கிறது வெறும் வார்த்தைகள்ல இல்ல, அது ஒருத்தருக்காக சிந்துற கண்ணீர்லயும் அவங்க இல்லாதப்போ அவங்க குடும்பத்தை பராமரிக்கிற பொறுப்புணர்வுலையும் இருக்கு. இது உண்மையிலே மனசு உழுக்கிற ஒரு பதிவு. நிச்சயமா முதியோர்களை மதிக்கிறதுங்கிறது ஏதோ ஒரு சமுதாய வழக்கம் மட்டும் கிடையாது, அது நம்ம ஆன்மாவை சுத்தப்படுத்துற ஒரு கடமைங்கிறத இன்னைக்கு ரொம்ப ஆழமா பார்த்தோம். ஆமா. நபிகளாரோட பிரார்த்தனை தொடங்கி உமர் அவங்களோட கண்ணீர் வரை நாம பார்த்த எல்லாமே நமக்கு உணர்த்துறது ஒண்ணுதான். முதியோர்களோட கண்ணியம்ங்கிறது ஒரு சமூகத்தோட மனசாட்சி. அவங்க உங்க குடும்பமா இருக்கலாம், இல்ல வீதியில கடந்து போற முகம் தெரியாத நபரா கூட இருக்கலாம். அவங்களுக்கு நாம கொடுக்கிற மரியாதை நமது சொந்த எதிர்காலத்துக்கான ஒரு சேமிப்பு. ரொம்ப சரியா சொன்னீங்க. நிறைவா உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு விஷயத்தோட இந்த உரையாடலை நான் முடிக்க விரும்புறேன். சொல்லுங்க. இன்னைக்கு சிலிக்கன் வேலியில உள்ள பெரும் கோடீஸ்வரர்கள் முதுமை அப்படிங்கறத எப்படியாவது தடுத்து நிறுத்தணும், அதை ஒரு நோயின்னு கருதி குணப்படுத்தணும்னு பல்லாயிரம் கோடிகளை செலவழித்திட்டு வர்றாங்க. பயோஹேக்கிங்கிற பேர்ல இளமையை தக்க வைக்க போராடுறாங்க. ஆமா, நிறைய நியூஸ்ல பாக்குறோம். ஆனா நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, முதுமைங்கிறது பயப்பட வேண்டிய ஒரு நோய் அல்ல, அது கொண்டாடப்பட வேண்டிய, மதிக்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷம்னு ஆழமா நம்புற ஒரு சமூகத்துல நாம வாழ்ந்தா இளமைய அப்படியே தக்க வச்சுக்க நம்ம இத்தனை தூரம் போராடுவோமா? ரொம்ப ஆழமான கேள்வி இது. என்றென்றும் இளமையா இருக்கணுங்கிற நம்ம வெறிக்கு காரணமே நம்ம சமூகத்துல முதியவர்களுக்கு உரிய மரியாதை இல்லாததுதானா? இதை சற்று சிந்திச்சு பாருங்க, உங்களுக்கான விடைகள் உங்கள் செயல்கள்ல வெளிப்படும்.